ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். விசுவாசம் என்றாலே நம்மளோட மைண்டில் வர ஒரே ஆள் யார்? ஆபிரகாம். ஏன்னா ஒரு விசுவாசத்தின் தகப்பன். ரோமர் 1:17 அழகா எழுதியிருக்கு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், விசுவாசம். ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் தன்னுடைய மகனை ஆண்டவர் பலியிடும் போது சொல்லும் போது அவர் விசுவாசமா இருந்தார். ஏன்னா என்னோட ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னோட சந்ததியை கடல் மணலை போல பெருக செய்வர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசமா இருந்தனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரை சோதனை தான் செய்தார், தவிர அவருடைய விசுவாசத்தில் அவன் நிலைத்திருக்க ஆண்டவர் அவனை கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, ஷாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோவை எடுத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, என்னோட கடவுள் என்னை தப்பிக்க வல்லவரா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்றேன், அந்த சிலையை நான் வணங்க மாட்டேன். அவங்க விசுவாசத்தினால என்ன பண்ணாரு ஆண்டவர்? அது எரிகிற அக்னியில போட்ட போது கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரோடு அசைவாடினார்னு வேதம் அழகாய் காண்பிக்கிறார். அது மாத்திரமில்ல ஃப்ரெண்ட்ஸ், விசுவாசத்தினால எத்தனையோ பேர் வேதத்துல இருக்கிறாங்க. விசுவாசத்தினால் மாத்திரம் நம்ம ஆண்டவரை ஐக்கியமாக முடியும்னு வேதம் காண்பிக்கிறது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் விசுவாசமா இருங்க. ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம் நீதிமான்களா இருந்தால் விசுவாசம் நமக்கு இருக்கும். ஸோ உங்க கிட்ட சொல்ல ஒரே விஷயம், விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். ஆண்டவருக்கு விசுவாசமா இருங்க, அவர் உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். கர்த்தர் இந்த வசனத்தை உங்களிடத்துல கிரியை செய்யட்டும். ஆமென்.